ஹமாஸ் அமைப்பிற்கு ஏற்பட்ட பேரிழப்பு தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அல் கசாம் படைப்பிரிவுகளின் தளபதி முகமது தீப், மூத்த தலைவர்கள் மர்வான் இசா, காசி அபு தமா, ரேத் தபே மற்றும் ரஃபா சலாமா ஆகியோரின் மரணத்தை ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா உறுதிப்படுத்தியுள்ளார். முகமது தீப்பின் மரணம் பாலஸ்தீன மக்களுக்கும் பரந்த அரபு மற்றும் முஸ்லிம் உலகிற்கு ஒரு பேரிழப்பு என்று ஒபைடா தெரிவித்துள்ளார். அல் கசாம் படைப்பிரிவுகளின் தலைமை தளபதி முகமது தீப்பின் தியாகத்தை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் பெருமையுடன் அறிவிக்கிறோம் என்று அபு ஒபைடா தெரிவித்துள்ளார். இதேவேளை இஸ்ரேல் ராணுவம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முகமது தீப்பை கொன்றதாக கூறியது. ஆனால் ஹமாஸ் இதனை உறுதிப்படுத்தாமல் மௌனம் காத்து வந்தது. தெற்கு இஸ்ரேலில் அக்டோபர் 7 நடந்த தாக்குதல்களை திட்டமிட்டதற்கு காரணமான நபர்களில் முகமது தீப் ஒருவர் என இஸ்ரேல் கூறுகிறது. அதில் 1200 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 251 பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். காசாவில் ஹமாஸ் குழுவின் தலைவரான யஹ்யா சின்வாருக்கு பிறகு காசாவில் 2வது இடத்தில் உள்ள ஹமாஸ் தளபதியாக முகமது தீப் பரவலாக காணப்பட்டார். அவர் கடந்த ஆண்டு இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் கடந்த ஆண்டு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோருடன் சேர்ந்து முகமது தீப்புக்கு பிடியாணை பிறப்பித்தனர். ஹமாஸ் போராளிகள் காசாவிலிருந்து இஸ்ரேலுக்குள் நுழைய அனுமதிக்கும் சுரங்க பாதைகளை நிர்மாணிப்பதில் முகமது தீப் உதவியதாக அறியப்படுகிறது. ஹமாஸின் கையொப்ப ஆயுதமான கஸாம் ராக்கெட்டை வடிவமைத்த பெருமையும் அவருக்கு உண்டு. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.